ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு விசை கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் அடியனுடைய இருதயத்தில் ஏவி இருக்கிற ஒரு சில விஷயங்களை வேதத்தின் வசன ஆதாரங்களோடு நாம் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் வாசிக்கிற பொழுது வேதத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். நாம் சேவிக்கிற, நாம் நேசிக்கிற, நாம் பின்பற்றுகிற நம்முடைய தெய்வம் அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர், கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவர். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறது உண்டு, நான் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார். அதுபோலவே வேதம் சொல்லுகிறது, கரைகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கடலில் வாழ்கிற திமிங்கலங்களும் அவரை நோக்கி பார்க்க அவைகள் திருப்தியாகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஏன், காடுகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிற சிங்கங்கள் அது கர்த்தரை நோக்கி பார்க்க அவைகள் திருப்தி அடைகிறதாம். ஆகவே தான் சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அப்படி என்றால் நிச்சயமாகவே நம் தேவனை குறைத்து வேதம் கற்றுத்தருகிற வார்த்தை என்னவென்றால், அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தெய்வம். நாம் கூப்பிடுகிற பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிறார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அப்பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்பேன். அப்படின்னு அர்த்தம்னா, அவரை கூப்பிடுகிற பொழுது அவர் நமக்கு பதில் தருகிறார். இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து பின்பு எதற்காக அவர் வந்தாரோ அதை நிறைவேற்றுகிறதற்கு முன்னமே கடைசியாக தம் சீடர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகள் யோவான் 14வது அதிகாரங்களிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த அதிகாரம் இப்படி தொடங்குகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்க வேண்டாம், நான் உங்களை விட்டு போகிறேன், ஆனால் மறுபடியும் வருவேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி வருகிற பொழுது அந்த 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அழகான ஒரு வசனம் இல்லை இது? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்ன வார்த்தை ஒரு பொழுதும் பொய் உரைவதில்லை, அது உண்மையான வார்த்தை. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிற பொழுது அந்த கூப்பிடுதலுக்கு பதில் தருவார். நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் நாமத்தில் கேட்க வேண்டும். அப்படியானால் இந்த வேத புத்தகம் முழுவதுமே ஜபத்தை குறித்து ரொம்ப முக்கியமாக பேசுது. ஜபம் அது கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு அச்சாணியாக இருக்கிறது அப்படின்லாம். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பேச போகிற விஷயம் ஜபம்தான். ஜபத்தை குறித்து பல அபிப்பிராயங்கள் இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜபம் என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனை சிருஷ்டிகருக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும் ஒரு சேனல், ஒரு மீடியம், அதுதான் ப்ரேயர், ஜபம் என்பது. அப்போ அது ஆசீர்வாதம் தானே. எவ்வளோ சின்ன ஒரு படைப்பு நாமளே இந்த உலகத்தில் பார்க்குறோம், நம்மளை விட எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் இருக்குது. அப்படி எளிய சிறிய ஒரு படைப்பாக இருக்கிற நாம சர்வ வல்லமை உள்ள ஒரே ஒரு சிருஷ்டிகர், ஒரே ஒரு தெய்வம், அவருக்கு முன்னால் நாம் போய் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு சேனல், எனக்கு ஒரு மீடியம் இருக்குன்னா அது ஜபம்தான். அந்த ஜபம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் தந்திருக்கிறார்னா அதுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக வாழணும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ இந்த ஜபத்தை குறித்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு முன்னால் போய் நின்று புகார்களை சொல்லணும், பலவிதமான பிரச்சனைகளை சொல்லணும், அழணும், எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறது உண்டு. ஆனால் நான் வேதத்தில் வாசிக்கிறப்போ ஜபத்தை குறித்து பைபிள் சொல்கிற ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பொதுவாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லணும் அப்படின்னா, ஜபம் அப்படின்னாலே எல்லா மதத்திலும் ஜபம் இருக்கிறது, எல்லா மதத்திலும். ஆனால் கிறிஸ்தவத்தில் தான் ஜபத்திற்குன்னு தனி ரெஸ்பெக்ட் கொடுக்கப்படுது. அதுக்குன்னு சில தியரிஸ் இருக்குது, அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது.
கிறிஸ்தவம் மட்டுமே ஜெபத்தை அதிகமாக வலியுறுத்துது. மற்ற மதங்கள் எல்லாமே ஜஸ்ட் வர்ஷிப்பிங் காட் அண்ட் ரெவரன்ஸ், ஒரு பயபக்தி, அவ்வளோதான். ஆனால் நம்ம இங்கே அப்படி இல்லை. ஜெபம் அப்படிங்கிறது தேவனுக்கு முன்னால் வந்து நிற்கிறது, அவர்கிட்ட பேசுகிறது, அவர் நம்மகிட்ட பேசுகிறது, என் இருதயத்தை தெரியப்படுத்துறது, அவர் இருதயத்தை எனக்கு தெரியப்படுத்து, இது எல்லாமே ஜெபத்துக்குட்பட்ட அனுபவம் தான். அந்த ஜெபத்துக்குள்ளே தான் இந்த அனுபவங்களை, இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் தேவன் நமக்கு தர்றார். அப்போது பொதுவான ஒரு ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாஸ்தவம் பாருங்கள், வசனத்தில் சொல்கிறார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறார். அதுதான் பொதுவான ஒரு ஜெபம். யார் வேணாலும் ஜெபிக்கலாம், எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம், எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். நமக்கு தெரிஞ்சது மாதிரியெல்லாம் அவருக்கு முன்னால் வந்து கேட்கலாம். ஜெபம், ப்ரேயர். we can offer prayer in the presence of God. அது எப்படி வேணாலும், அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் என்னுடைய ஊழியம் செய்கிற இந்த பகுதியில் நான் பார்த்துருக்கிறேன். அதிகாலை நேரத்தில் 4 மணி 5 மணி நேரங்களில் வேறு மதத்தை சார்ந்தவங்க கூட சர்ச்சுக்கு முன்னால் வந்து நின்று, அதுவும் ரொம்ப பயபக்தியாக சாலைக்கு அந்த சைடு, ரோட்டுக்கு அந்த சைடு நின்றுட்டு செருப்பெல்லாம் கழட்டி போட்டு ஆலயத்தை பார்த்து கும்பிட்டு சில வேண்டுதல்களை பண்ணிட்டு போகிறத பார்த்துருக்குறேன். அதில் சிலர் சொல்லுவாங்க பின் நாட்களில், நான் உங்கள் சர்ச்சுக்கு முன்னால் வந்து இப்படி கேட்டேன், அன்னைக்கு அதை இயேசு செய்தார் அப்படிம்பாங்க. அப்போது யார் ஜெபித்தாலும் அதற்கு பதில் உண்டு. கேட்குற ஒரு தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு கானானிய ஸ்திரீ பின்னால் வந்து கேட்குறா, ஜெபிக்கிறா, வேண்டுறா, விண்ணப்பம் வைக்கிறா, அழுறா. ஆனால் சில நேரங்களில் அவர் சில விஷயங்களுக்காக சில லிமிட்டேஷன்ஸ் வரைக்கும் அதை தடுக்கிறார். அது நமக்கு தெரியும், அந்த சத்தியம். ஆனால் அதுக்கு பிறகு பதில் கொடுக்குறார்ல. யாருக்கும் பதில் கொடுக்குற தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த சத்தத்தை நீ கேட்குற இந்த நேரத்தில் ஏதோ ஒரு துயரத்தில், ஒரு தேவையில், ஒரு பிரச்சனையில், இனி வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற அப்படின்னா, உனக்கு நான் சொல்கிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? வேறு எதையும் யோசிக்காதீங்க. இருக்கிற இடத்துல ஜஸ்ட் இயேசுவின் நாமத்தில் நான் இதை கேட்குறேன் அப்படின்ட்டு தேவனுக்கு முன்னால் வந்து கேளு. இயேசுன்னு கூப்பிட்டு கேளேன். கேட்டுப்பாரு. என்ன காசா பணமா? நமக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஜஸ்ட் கேட்டுப்பாரு. அதுக்குள்ளே ஒரு அற்புதம் நிச்சயமாக இருக்கும்னு உறுதியாக நான் சொல்கிறேன். தேவன் உனக்கு அற்புதம் செய்திருப்பார். வழியே இல்லாத இடத்துலையும் வழி பிறக்கும். இயேசுவை கூப்பிட்டுப்பார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணிப்பாரு. அது ஒரு பிளஸ்ஸிங், அது ஒரு ஆசீர்வாதம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் நமக்கு கிடைக்கிறதில்ல. இது ஒரு வாய்ப்பு. நீ மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவேளை வழக்கறிஞர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், சட்டங்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், பணம் இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கலாம், பேங்க் ஒன்றை கைவிட்டிருக்கலாம், எல்லாமே உறவினர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நீ இருக்கிற இந்த நிலைமையில் நீ இயேசுவை கூப்பிடு. அவர் உனக்கு அற்புதம் செய்வார். ஏன்னா இத்தனை வருஷத்தில் நான் பார்த்துட்டேன், அவரை கூப்பிட்ட அநேகர் அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள். பைபிளே எங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படின்னா நிச்சயமாக அவரை பார்த்து கூப்பிட்டவங்க பிரகாசம் அடைவாங்க, வெட்கமடைய வாய்ப்பு இல்லை. அது பைபிள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு ஆவியானவரால் நான் ஏவப்பட்டது இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதை குறித்து பேசுகிறதுக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது இது எல்லாரும் பேசுகிற ஜெபம், எல்லாருடைய ஜெபம்னு வச்சுக்கோங்க. இங்கே யார்கிட்ட இயேசு பேசுகிறார் அப்படின்னா, சீடர்கள், தம்மை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவோடு கூட தங்கியிருந்து இயேசுவுக்காக தங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணி இயேசுவோடு கூட நடக்கிற, இயேசுவோடு கூட பிரயாணிக்கிற, வாழ்வோ சாவோ எதிர்காலம் எல்லாமே இயேசு தான் அப்படின்னு தீர்மானம் எடுத்து வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து தான் இயேசு இந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போது இந்த கூட்டத்தோடு வாழ்ந்து முடிக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வார்த்தை வருது. இதே நேரத்தில் இந்த சீஷர்கள்லாம் சேர்ந்து இயேசுக்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்டாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லித்தாங்களேன் அப்படின்ட்டு. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 1 to
4 வரையிலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் பைபிள் இருந்தால் நீங்கள் எடுத்து வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். சீசர்கள்லாம் பார்க்குறாங்க, இவர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணுறார. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை பிரிக்கவே முடியாது. அந்த ஜெபம் ராத்திரியில் ஜெபம் பண்ணுறார், அதிகாலையில் ஜெபம் பண்ணுறார், மத்தியானத்தில் ஜெபம் பண்ணுறார், சாயங்காலத்தில் ஜெபம் பண்ணுறார், தனித்திருந்து ஜெபம் பண்ணுறார், தனியாக போய் ஜெபம் பண்ணுறார், வனாந்தரத்தில் ஜெபம் பண்ணுறார், மலையில் ஜெபம் பண்ணுறார், வீட்டில் ஜெபம் பண்ணுறார், ஜபாலயத்தில் ஜெபம் பண்ணுறார். இப்படி அவருடைய ஜெபம் கண்டினியூஸாக நம்ம பார்க்க முடியும். இப்படியே ஒரு முறை இயேசு ஜெபம் பண்ணி முடித்து வரும்போ அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, யோவான், அதாவது யோவான் ஸ்நாபகன், அவன் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தான், போதிச்சான், அது மாதிரி எங்களுக்கு ஏன் சொல்லித்தரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். ஏன்? இயேசுவின் ஜெபத்தை பார்த்து கவர்ந்தெழுக்கப்பட்டவன். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, யாரையும் ஜெபம் பண்ணு வற்புறுத்தவே முடியாது. வற்புறுத்துறதுனால ஒருத்தருக்குள்ள ஜெபம் வராது, அது இயல்பு, அதுதான் உண்மை. ஆனால் இந்த ஜெபம் எப்படி வரும்னா, ஜபிக்கிற ஒருத்தனை பார்த்தா மற்றவங்களுக்கு ஜபிக்கணும்னு தோணும். அதான் ஜெப வாழ்க்கை. யாரெல்லாம் பிள்ளைங்க ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ பெற்றோர்கள், நீங்கள் அவங்களுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுங்க. அவங்க வராட்டாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஜெபம் அவங்க பிள்ளைகளையும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரும். அவங்களும் ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவத்துக்கு வருவாங்க. அதில் மாற்றமே இல்லை. இங்கே இயேசு ஜெபம் பண்ணுறார். அதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு ஒரு ஆசை, நாங்களும் ஜெபம் பண்ணு, ஆனால் எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எங்களுக்கு போதியும், கற்றுத்தாரும். யோவான் ஸ்நாபகன் கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்படின்னு. உடனே இயேசு அவர்களுக்கு, யாருக்கு? சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு. நான் முதல்ல பொதுவான ஜெபத்தை சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிற ஜெபம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் இருக்கிற, இயேசு கிறிஸ்துவுக்கென்று தங்களையே அர்ப்பணிச்சிருக்கிற ஒவ்வொருவரும். நீங்கள் விசுவாசின்னு அழைக்கப்படலாம், ஊழியர்கள்னு அழைக்கப்படலாம், டிசைபிள்ஸ் சீஷர்கள்னு அழைக்கப்படலாம், ஃபாலோவர்ஸ்னு அழைக்கப்படலாம், நோ மேட்டர். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபரா, அவருடைய ஜனங்களாக நீங்கள் அப்படின்னா உங்கள் ப்ரேயர் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தை தான் இங்கே அனுபவத்தை பார்க்குறோம். அப்போது இந்த பகுதியிலிருந்து தான் ஆவியானவர் எனக்கு ஒரு ஏவுதல் தர்றார். ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற அந்த அனுபவத்தை, ஜெபத்துக்குள் என்னென்ன இருக்கணுங்கிறத நீ சொல்லு அப்படின்ட்டு. நான் பெரிய ஞானி அல்ல, நான் தேறினவன் அல்ல, இன்றைக்கும் ஜெபத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறேன். அதிகமாக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. அப்போ அந்த ஜெபத்தை குறித்து இங்கே பார்க்கும்போது இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்குறார்ல, அந்த ஜெபத்தை பாருங்களேன். அந்த 2வது வசனம், லூக்கா 11:2. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படிங்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும்போது முதல்ல சொல்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முதல்ல ஃபஸ்ட் என்ன செய்யணும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. நிறைய பேர் இன்னைக்கு இந்த கர்த்தருடைய ஜெபத்தை மெமரி பண்ணி ரிசைட் பண்ணுறாங்க, மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க, தவறே இல்லை. ஆனால் அப்படி சொல்வதனால் மட்டும் நமக்கு அதில் உள்ள மேன்மை வராது. இது கர்த்தருடைய ஜெபம் இல்லை, கர்த்தர் போதித்த ஜெபம். இதை நான் வித்தியாசமாக சொல்கிறது உண்டு. இது ஜெபத்தில் என்னென்ன இருக்கணும்னு இயேசு சொல்கிறார். த கண்டென்ட் ஆஃப் த ப்ரேயர்.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பொருளடக்கம் உள்ள என்னென்ன இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இங்கே முதல்ல இயேசு சொல்கிறாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படின்னா என்ன? பரமண்டலங்களில் இருக்கிற, நம்ம எல்லாம் இன்றைக்கி ஸ்டைலாக நிறைய வார்த்தை சொல்லுவோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பிதாவே. இன்னும் சிலர்லாம் ஜெபம் பண்ணும்போது கேட்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேல் வரப்போகிறவருமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே அப்படின்னு கூப்பிடுவோம். ஏதோ ஒரு விதத்தில் கடைசி இந்த பிதாவே என்கிற வார்த்தையை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், உச்சரிக்கிறோம்ல. நிறைய பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. பரிசுத்தரும் நித்தியருமாக இருக்கிற பிதாவே, பல விதங்களில். அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமாக இருக்கும் அந்த ஜெபத்தில். அப்போது ஆண்டவர் இயேசு ஜஸ்ட் அந்த கூப்பிடுறதுக்காக மட்டும்தான் அந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்னா இல்லை. ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது அந்த கண்டென்ட்டை சொல்லி கொடுக்குறார். இப்படி ஜெபிக்கணும்னு சொல்ல கற்றுக் கொடுக்குற, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் என்ன? ஃபஸ்ட், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ உன் தேவனை பிதாவே அப்படின்னா அப்பான்னு கூப்பிடணும் அப்படிங்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? ஜெபத்தில் முதல் கட்டமே தேவனையும் என்னையும் இணைக்கிற ஒரு உறவை வெளிப்படுத்துவது தான். அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, அந்த ஒரு பிரிட்ஜ் என்ன அப்படின்னா, நான் அவரை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னா நான் அவருக்கு பிள்ளையாக மாறணும். ஜபத்துக்கு ஃபஸ்ட்டு பொருளடக்கம் ஜபத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த கண்டென்ட் இருக்குது. ஃபஸ்ட் ப்ரேயர் ஸ்டார்ட்ஸ் அந்த பிகினிங் இடத்துல இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் அவரை அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு உறவு உள்ள இருக்கணும், உரிமை இருக்கணும். அப்படின்னா நான் பிள்ளை ஆகணும்னு இந்த வசனம் சொல்லுது. உண்மையிலே சொல்லணுன்னா ஜபத்தில் நானும் நீங்களும் வெறும் ஒரு லீகலாக இல்லை ஒரு லாஃபுல்லாக ஏதோ சொல்லி முடிக்கிறதல்ல ஜபம். என்ஜாயிங் ஃபாதர்ஹுட் ரிலேஷன்ஷிப், தகப்பனுடைய அன்பை அனுபவிக்கிறது தான் ஜபம் முதல்ல. என் ஜபம் இயேசுவை பின்பற்றுகிற எனக்கும் உங்களுக்கும், அவர் சீடர்களாகிய நமக்கு தேவை அவரோடு கூட ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு தேவை. அவர் என்ன விரும்புகிறார்? என்னை பார்த்து முதல்ல அப்பான்னு கூப்பிட கற்றுக்கொள் அப்படின்னா படித்து கூப்பிடுறதில்ல, பிள்ளையா வாங்குறார். என் ஜப வாழ்க்கைக்கு தேவை எனக்கு ஆவியானவர் கற்றுத்தந்தது தான். முதல்ல ஜபத்தில் நீ என் பிள்ளை, நான் உன் அப்பா, அந்த உறவை கொண்டாடு அப்படிங்கிற, அந்த உறவுக்குள்ளே வா அப்படின்னு தான் ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்தார். அவரை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னா நான் பிள்ளையாக மாறி இருக்கணும். பிள்ளையாக மாறணும் அப்படின்னா எப்படி ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பிள்ளையாக நான் மாறிட முடியும்? அது சாதாரணமான விஷயமா? உலகத்தில் எங்கேயாவது போனால் நடக்குமா? வாய்ப்பே இல்லை. நான் தைரியமாக சொல்கிறேன், அவரை நான் தகப்பனாக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட பிறகு என் ஜப வாழ்க்கையும் மாறிடுச்சு. என் ஜபத்தில் அதிகமான நேரம் நான் செலவழிக்கிறது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஆழமாக்குறதுக்கு, அதை கொண்டாடுறதுக்கு. அதுக்கு நேரம் போதாது. தகப்பனுடைய பிள்ளையாய் அவர் சமூகத்தில் வந்திருந்த அவர் அரவணைப்பை, அவருடைய உருக்கத்தை, இரக்கத்தை, கொஞ்சுதலை, அவர் என்ன நேசிக்கிறத உணர்ந்ததை, ஏன் அப்பா கூட நேரத்தை செலவு பண்ணுறது, அது மகிமையான ஒரு அனுபவம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் ஜபத்தை வீணாக்குறாங்க, ஜப நேரங்களை வீணடிக்கிறாங்க. ஏதோ தாங்கள் செய்கிறது ஜபம்னு நினச்சி தங்கள் ஜப நேரங்களை எல்லாம் வீணடித்து கொண்டு இருக்கிறாங்க. கூட்டமாக போய் ஜெபம் பண்ணிவிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன் வாழ்க்கையில் திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. கூட்டமாக போகிறதல்ல ஜபம், தனிப்பட்ட வாழ்க்கை. நீ தனியாக உன்னை சிருஷ்டித்த தெய்வத்தை சந்திச்சு அவரை அப்பான்னு கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? தனியாக சந்திக்கிற அனுபவம் இருக்கா? அவர்கிட்ட பேசுகிற அனுபவம் இருக்கா?
உன் தேவையை மட்டுமே சொல்லி சொல்லி அவரை நோகடிக்கிறியா, இல்லை அப்பான்னு கூப்பிட்டு அவர் அன்பில் மகிழ்ந்து களி கூர்ந்து நீங்கள் தான் எனக்கு வேணும்ப்பா, இது நான் அனுபவிக்கிற அனுபவத்தை சொல்கிறேன், நீங்கள் தான் எனக்கு வேணும், நான் உங்கள் பிள்ளை, எனக்கு வேறு யாருண்டு, யாரும் இல்லை, நீர். அவர் எப்படிப்பட்டவர், என் தகப்பன். ஆசையாக பேசி, இதுதான் ஜெபத்தின் ஆரம்பமே. ஜெபம் ஃபுல்லாக அந்த இதுதான் அஸ்திபாரம் ஜெபத்துக்கு. அப்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தினுடைய ஆரம்பமே, முதல் தேவையே அவரை அப்பா என்று கூப்பிடுற உரிமை எனக்கு வேணும். சும்மா எல்லாரையும் அப்பான்னு கூப்பிடலாம், ஆனால் அது அர்த்தமாக இருக்காது, ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது. அவர் அப்பா அப்படின்னு கூப்பிடுற உரிமையோடு நான் கூப்பிடுறேன் அப்படின்னா, ஐ ஹாவ் எ லீகல் ரைட் டு கால் ஹிம் அஸ் அ ஃபாதர் அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் தான். அந்த கூப்பிடுதலுக்கு பின்னால் ஏதோ ஒன்று நடக்கும், அது நிச்சயம். நான் விரும்புகிறேன் இன்னைக்கு நம் தேசத்தில் உள்ள, ஏன் உலக நாடுகள் முழுவதும் சிதறி இருக்கிற அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையில் அவரை அப்பா என்று, பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உரிமைக்குள்ளாக, உறவுக்குள்ளாக, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக வரணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன், விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என் தேசத்தை அசைக்கும். அந்த ஜெப வாழ்க்கை வந்துடுச்சுன்னா அது அசைவை உண்டு பண்ணும். சடங்காச்சாரமான ஜெப வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. சும்மா கூட்டம் கூடி ஜெபம் பண்ணுறேங்கிற பேரத்தில் எதையோ சொல்லிட்டு தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உண்மையா யாரையும் பிரியப்படுத்த இல்லை. அப்பாவுக்கு முன்னால் நீ உட்கார். முதல்ல அந்த அந்த மன நிர்ணயம், மனசுக்குள்ள அந்த ஒரு ஃபீல் வரட்டுமே, அப்பா நான் அவருடைய பிள்ளை, அப்பா அவருடைய பிள்ளை. சில நேரம் அந்த நேரத்தில் பேச வார்த்தையே இருக்காது. நான் அனுபவிச்சிருக்கிறேன். மணி நேரங்கள் போயிடும், இரவுகள் போயிடும். அந்த ஃபீலிங்குள்ளாக அந்த அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய உணர்வு, அவருடைய ப்ரொவிடன்ஸ் எல்லாம், எவ்ரிதிங் we can experience in the presence of God. அதுதான் ஜெபத்தினுடைய ஆரம்ப நிலையே. இல்லாமல் எதையோ சொல்லி முடிச்சுட்டு திருப்தி அடைஞ்சு வாழ்க்கையில் ஏமாந்து போகாதீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வாங்க. அப்படி அவர் அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடணுன்னா பைபிள் என்ன எனக்கு சொல்லி தருது? எனக்கு அந்த லீகல் ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், லீகல் ரைட் எனக்கு வேணும், உரிமை வேணும், சட்டபூர்வமான உரிமை. சர்வ வல்ல தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிட, அதாவது நான் அவருக்கு பிள்ளையாகணும். பிள்ளையானால் தானே அப்பான்னு கூப்பிட முடியும். அப்படி கூப்பிடணும். என்ன சொல்லுது பைபிள்? நீங்கள் என் கூட பைபிளை திருப்பினீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது யார் நாமத்தின் மேலே? இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்களோ. நீ யாராக இருக்கலாம், உன் பின்னணியோ உன்னுடைய பழக்க வழக்கம் எதுவாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு என்கிற நாமத்தின் மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரெசீவ், அங்கீகரித்துக்கொள், ரிசீவ் பண்ணிக்கொள். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அது எத்தனை பேராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படணும்னு விரும்புகிறியா? சைல்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு பதவி, இட்ஸ் அ பொசிஷன். அது உனக்கு வேணும். அந்த லீகல் ரைட் வேணும்னா த ஃபஸ்ட் நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை ஏற்றுக்கொள். இருக்கிற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல், இயேசுவே நான் மேலே நம்பிக்கை வச்சு உண்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் நீர்தான் தேவன்,
நீரே என் இரட்சகர். வேதம் சொல்லுது, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யணும். அப்போ எப்போ நீ ஏற்றுக்கொள்ளுகிறியோ, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை ரிசீவ் பண்ணுறாங்களோ, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் தர்றேன், நான் இனி உம்மை நேசிப்பேன், உம்மை சேவிப்பேன், ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பரலோகம் இன்றைக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. என்ன அதிகாரம் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளணும்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னும் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோவான் 3வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும் அப்படின்னா இங்கே சொல்லுது மறுபடியும் பிறக்கணும். இது என்ன? ஏற்றுக்கொள்ளுதல். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கும்போது ஜஸ்ட் உங்கள் மனசில் ஓகே அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வருதுன்னா ஜஸ்ட்டு இப்போவே உங்கள் மனசுக்குள்ளேயே கூப்பிடுங்க, இயேசுவே நான் நம்ம ஏற்றுக்கொள்கிறேன். இருக்கிற இடத்துல அது போதும். 2வது பைபிள் சொல்லுது மறுபடியும் பிறக்கணும். த born again எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்காக இதை பைபிள் சொல்லுது? இதை சொன்னது இயேசு தான் சொல்கிறார் இந்த வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நானும் நீங்களும் யார் அப்படின்னா மனிதர்கள். எப்படி வந்தோம் அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க குரங்குலேருந்து வந்தோம் மனுஷன். ஆனால் ஸ்ட்ராங்லி ஐ பிலீவ் தட் என் தாத்தா குரங்கு இல்லை. அதை நான் ஆணித்தரமாக நான் பதிவு செய்கிறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சொல்லட்டும், அது இருக்கட்டும். பைபிள் கிவ்ஸ், வேதம் தெளிவான ஒரு நிரூபணத்தை தருது. தேவன், காட் கிரியேட்டட் மேன், ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷனை சிருஷ்டித்தது தேவன். எதுவும் பைபிள் தெளிவான எவிடன்ஸை தருது நமக்கு. தேவன் ஒருவனை படைத்தார். முதல்ல ஒருவனை, மனுஷனை படைத்து ஆதாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, அவனுக்கு பேர் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆதாம் அவன் இல்லை. அதுக்கு முன்னாடியே மனுஷன் இருந்தான் அப்படின்னு எங்கள் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா பேரை சொல்லுங்கள், இருந்த இடத்த சொல்லுங்கள். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுது, ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து வச்சார். அவனுக்கு பெயர் ஆதாம். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்ட்டு அவனுடைய விலா எலும்பில் ஒன்று எடுத்து மனுஷியை சிருஷ்டித்தார். பைபிள் சொல்லுது தெளிவாக. அப்போ முதல் குடும்பத்தின் காரணக்கர்த்தரே தேவன் தான். குடும்ப வாழ்க்கையை இந்த பூமியில் ஏற்படுத்தினவரே பிதாவாகிய தெய்வம். மனிதன் பாவம் இல்லாதிருந்த காலகட்டத்திலேயே. அதனால் திருமண வாழ்க்கை யாரும் அசுத்தம்னு எண்ணிராதீங்க. அது கனம் உள்ளது, பரிசுத்தம் உள்ளது, தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மனுஷன் இதற்கு பிறகு தேவன் எதை செய்யக்கூடாதுனாரோ அதை செய்து பாவத்துக்குள்ளே விழுந்துட்டான். பாவத்துக்குள்ளே விழுந்த பிறகு தான் அவன் அடுத்த இனப்பெருக்கம் அதற்கு நேராக போகிறான். அதாவது பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கிறதுக்காக தான் ஒருத்தனை படைச்சார். ஆனால் அவன் பாவம் செய்து இருளாகி தேவ மகிமை இழந்து போன பிறகு அவன் ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். அப்போ அது கண்டிப்பாக பாவத்தின் சந்ததியாக பிறக்குது. ஒரு மனிதனிலிருந்து தான் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா மனிதர்களும் வந்திருக்கிறாங்க. இவங்களை ட்ரேஸ் பண்ணி போனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஃபோர் ஃபாதர் தான். ஹீஸ் ஆதாம், அவன் ஆதாம், அவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஜாதி, எப்படி இந்த உயர்வு தாழ்வெல்லாம் வந்துச்சுன்னே தெரியல. மனுஷனுடைய சுயலாபத்துக்காக ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மனிதன் பரிசுத்த சந்ததியை உண்டாக்கியிருக்கணும். ஆனால் அவன் பாவ சந்ததியை உண்டு பண்ணிட்டான். அப்போ ஆதாமுடைய பாவம் அவனுடைய ஜீன் வழியாக காயின் ஆபேலுக்குள்ளே வருது. அவங்க மூலமாக அந்த பாவம் அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே வருது. இப்படி இன்னைக்கு வரைக்கும் பிறப்பின் நிமித்தம், பை பர்த் இட் செல்ஃப்,
நாம் எல்லாருமே பாவிகள், நமக்குள்ள பாவம் இருக்கு. பைபிள் சொல்லுது, தாயின் கருவில் உருவாகும் போதே பாவத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். பாவத்தில் தான் கருவில் இருக்கும்போதே பாவம், எலும்புகளுக்குள்ள பாவம், இரத்தத்துக்குள்ள பாவம், ஜீனுக்குள்ள பாவம், உன்னுடைய சிந்தைக்குள்ள பாவம். பிறக்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவன் தாத்தா மாதிரியே இருக்கிறான் பாரு, இவன் அப்பா மாதிரியே இருக்கான் பாரு, பேச்ச பாரு. வளர்ந்து வரும்போது சொல்றாங்களா இல்லையா? இவன் தாத்தா இப்படியே தான் பேசுவார், இவன் அப்பா இப்படியே தான் இருப்பான், பேசுவான். அவன்கிட்ட எல்லா சுபாவம் இருக்கு. எப்படி ஜீன் வழியாக பரவுது? சுபாவமே வரும் அப்படின்னா, பேச்சு வழக்கமே வருதுன்னா, பாவம் எவ்வளவு அதிகமாக வருது? இத்தனை வருடங்களாய் மனிதனை கொள்ளையாடுகிறது அந்த பாவம், ஆதாமின் பாவம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்னால பிதாவாக இருந்தவர், அதாவது தேவனாக இருந்தவர், மனுஷனை ரட்சிக்கிறதுக்காகவே அவர் வர்றார் இந்த பூமியில். பெரிய திட்டம், மனுஷனாக தான் வரணும். ஏன்னா தான் ரட்சிக்க போகிறவர்கள் யாரை காப்பாற்றணும்? மாம்சமும் இரத்தமும் உடைய மனுஷனை வேதம் சொல்லுது. அப்போ அந்த மனுஷனை காப்பாற்ற தேவனா இந்த உலகத்தில் அவர் வந்தா, மனுஷனால் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது, அவரால் காப்பாற்ற முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் தாம் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியில் வந்தார். அவருக்கு பேர் தான் இயேசு. அவர் தெய்வம், அநாதி காலங்களின் தெய்வம். ஆனால் என்னை காப்பாற்ற, என்னை ரட்சிக்க, என்னை தப்புவிக்க, என்னை மீண்டும் அவர் பிள்ளையா மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் வர்றார். அப்போ அவர் வரும்போது அவர் பிறப்பிலேயே பாவம் இல்லாதவராக பிறக்கணும். அதுக்காகத்தான் தேவன் ஒரு திட்டத்தை வைத்தார். கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். கன்னிகை ஏன்? பிதாவின் ஒரு புருஷனுடைய சித்தமும் புருஷனுடைய உதவி இல்லாமல் ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கிறது இல்லை. இன்னைக்கு சாத்தியம்ங்கிறாங்க, நான் சொல்கிறேன் சாத்தியம் இல்லை. ஏன்னா புருஷன் இன்னைக்கு தேவையில்லை, ஆனால் புருஷனுடைய அணுக்கள் தேவைதானே இன்னைக்கு. அப்படின்னா புருஷனுடைய உதவி இல்லாமல் எதுவும் சாத்தியம் இல்லை இன்னைக்கு. ஆனால் அன்றைக்கு கன்னிகை கர்ப்பவதியாகி, அது எப்படி அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் மரியாள் என்கிற ஒரு கன்னிகையின் மேலே அசைவாடுகிறார். அவன் தேவன் அந்த பூமியில் ஒரு சரீரத்தோடு தான் வந்து அந்த ரட்சிப்பின் கிரியை நிறைவேற்ற முடியும். அதற்காக கன்னிகையினுடைய கர்ப்ப பாத்திரத்தை தெரிந்தெடுத்து அதில் பாவமில்லாதவராய் உருவாகி, பைபிள் கிளியர்லி சேஸ் தட், ரொம்ப தெளிவாக அதை சொல்லுது. சரித்திரமும் அதை சொல்லி தருது. ரொம்ப எல்லா மதங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் மனுஷன் புரியாத மறுக்கிறான், அவ்வளவுதான், புரியல மனுஷனுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவரை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அவருக்கு தேவகுமாரன்னு பெயர். ஏன்? பரிசுத்தமாகிய தேவனுக்கு பாவமுள்ள ஒருத்தன் பிள்ளையாக இருக்க முடியாது, அவன் பரிசுத்தமாக தான் இருக்க முடியும். அப்போ இயேசு இந்த பூமியில் மனிதனாக அவதரித்த பொழுது, அவர் வெளிப்பட்ட பொழுது, அவர் புருஷ துணை இல்லாமல், ஆதாமின் பாவம் அங்கே முறிஞ்சு போகுது. இயேசுவின் மேல் ஆதாமின் பாவம் இப்போ இல்லை. இயேசு பாவம் இல்லாதவர், ஹீ இஸ் ஹோலி, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தாவியினால் தான் உண்டானார். இப்போ தெளிவாக கவனிங்க, அந்த உருவான இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீ என் பிள்ளையா மாறணும்னா ஒன்று செய், மறுபடியும் பிறக்கணும். எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது? விசுவாசத்தினால மறுபடியும் பிறக்கணும். 2 விஷயம் மறுபடி பிறக்கிறது. ஒன்று ஜலத்தினால் ஞான ஸ்நானம் எடுக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது. 2 இந்த அழிவில்லாத ஜீவ வசனத்தினால் மறுபடியும் பிறக்கிறது. பரிசுத்தாவியினால், பரிசுத்தாவியானவர் இந்த வசனத்தினால என்ன பானகன் எக்ஸ்பீரியன்ஸில் வழிநடத்துவார், என புதுப்பிப்பார். ஆமேன். ஜலத்துக்குள்ளே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவத்தை இங்கே சொல்கிறார். நிக்கோதேமு கேட்குறார், அப்படின்னா இயேசுவை எப்படி அம்மா வயிற்றுக்குள்ளே நான் இனி போயிட்டு வர்றது? அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? இல்லைப்பா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறது என்பது எப்படி? ஜலத்தினால் பிறக்கிறது, ஆவியினால் பிறக்கிறது. இதை 2ஐயும் நம்ம புரிகிற மொழியில் எப்படி சொல்கிறோம்? ஜலத்தினால் ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம். இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ், பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்.
வேணும். ஞானஸ்நானத்தை ரொம்ப தள்ளி போடுறீங்களா? அது ஒன்றை பரிசுத்தமாக்குகிற தேவ பிள்ளை என்கிற இடத்துக்கு ஒன்று கொண்டு வர்ற ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை கற்று தந்திருக்கிறார் உனக்கு. நீ ஜலத்துக்குள்ளே முங்கும்போது என்ன சொல்கிற? நான் பாவத்துக்கு மரிச்சிட்டேன் அப்படின்னு, நான் அடக்கம் பண்ணப்படுறேன் அப்படின்னு தண்ணிக்குள்ளே முங்குறோம். வெளியே வரும்போது என்ன சொல்லி வர்றோம் தெரியுமா? நான் ஒரு புது சிருஷ்டியாய், புதிய சிருஷ்டியாய். ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள். அப்படின்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எப்போ நான் பார்ன் அகைன், திரும்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவத்துக்கு வர்றனோ அப்போவே நான் ஒரு புது பிள்ளை, புது சிருஷ்டி, நான் தேவனுடைய பிள்ளைங்கிற இடத்துக்கு வந்துடுறேன். இது மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே வந்து என்னை அசைவாடி, என்னை நிரப்பி, என்னை சூழ்ந்து கொள்ளுங்க. நான் அவருக்குள், அவர் எனக்குள் என்கிற அனுபவம் வருது. அப்போ தான் அதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்கிற அனுபவம். அந்த இடத்துலையும் அதுவும் என்னை தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்கு கொண்டு வருகிறது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஏற்றுக்கொள்ளணும் இயேசுவை, 2 மறுபடியும் பிறக்கணும். 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை திருப்பிங்கன்னா 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். 3வது மனம் திரும்பணும். பாஸ்டர், தேவனுடைய பிள்ளையாகணும்னா நான் ஏன் மனம் திரும்பணும்? மனம் திரும்புதல் அப்படின்னா மதம் மாறுறதில்லை, மனம் திரும்புதல். நாங்கள் கிறிஸ்தவர்கள் ப்ரீச்சர்ஸ் அடிக்கடி ரிப்பன்ட், இல்லை மனம் மாறு, மனம் மாறு, மனம் திரும்பு, மனம் திரும்பு அப்படின்னோன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்க மதம் மாறு, மதம் மாறுன்னு சொல்கிறாங்க. உங்கள் செவிகளை கொஞ்சம் சாய்ச்சி கேளுங்க. மதம் மாற சொல்லலை, மனம் திரும்ப சொல்கிறோம். என்ன மனம் திரும்புதல்? மனம் திரும்புதல்னா நான் போயிட்டுருக்கிற என் வாழ்க்கையின் திசையிலேருந்து டேன் ஆகி வேறொரு திசைக்கு ட்ராவல் பண்ணணும். ஏன்? நான் போகிற வழி தவறு, நான் மூட பழக்க வழக்கங்கள் என்கிற பாதையில் போயிட்டுருக்கேன்னா திரும்பணும். பாவம், சிற்றின்பம். சிலர் கேட்பாங்க எது பாவம் அப்படின்னு. உனக்கே தெரியும் எது பாவம். நீ செய்கிறது தப்புன்னு உனக்கே தெரியும். ஆனால் அந்த தப்பை பற்றி நீ புதிய விளக்கம் கொடுக்குற பேர். இது மகா பெரிய பாவம், இது கொடுமை. இதுதான் இன்னைக்கு இந்த பொதுவாக மதங்களில் சொல்கிறாங்க கலிகாலம் அப்படின்ட்டு. உண்மையாகவே இந்த காலத்தை குறித்து அப்படி தான் சொல்லணும். அன்னைக்கெல்லாம் தப்பு பண்ணவன் திருந்துறதுக்கு வகை தேடும். இன்றைக்கி தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு விளக்கம் தேடுற பற்றியா? நமக்கு நம்பிக்கையே கிடையாது இன்னைக்குள்ள சமூகத்தை பற்றி. ஆனால் பைபிள் சொல்லுது நீ மனம் திரும்பணும், பாவத்திலேருந்து மனம் திரும்பு. கடவுள்னு சொல்லி ஏதோ ஒன்று செய்து வச்சுட்டு அதான் கடவுள்னு நினைக்கிறேன், அதுலேருந்து மனம் திரும்பு. நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற, மனம் திரும்பு. தேவன் மறுதளித்த, தேவன் தடை விதித்த மனுஷனுக்குன்னா இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிற. அவ்வளோதான். இன்னைக்கு ஆண் ஆணோடு சேர்வதும் பெண் பெண்ணோடு சேர்வதும் பாலினமே இல்லைன்னு சொல்வதும் இதெல்லாம் சகஜமாக போச்சு. இன்னைக்கு வேணால் சொசைட்டி சகஜமாக இருக்கலாம். ஆனால் மனுக்குலத்தை தேவன் சிருஷ்டித்தது, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். உன் இஷ்டத்துக்கு போக அதிகாரம் கிடையாது. மனம் திரும்பு, ரிப்பன்ட். கிறிஸ்தவன்கிற போர்வையில் இருந்துக்கிட்டு கிறிஸ்தவ பேர்களை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நம்ம பாவத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய பிள்ளையாகணுமா? ஜப வாழ்க்கை வேணுமா? தேவன் விரும்புகிற ப்ரேயர் லைஃப் உனக்கு வேணுமா? வேணும்னா நீ கண்டிப்பாக மனம் திரும்பியே ஆகணும். ரிப்பன்ட், மனம் திரும்பு. வசனம் சொல்லுது, பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்ப, ரிப்பன்ட். மனம் திரும்பு. இன்னைக்கு கர்த்தருன்னா மனம் திரும்ப அழைக்கிறார். திரும்பு, நீ போயிட்டு இருக்கிற பாதை தப்பு. விக்கிரக ஆராதனை விட்டு மனம் திரும்பு. விபச்சார பாவங்களை விட்டு மனம் திரும்பு. ஓரின சேர்க்கைகளை விட்டு மனம் திரும்பு. லஞ்சம், லாவண்யம் போன்றவைகளை விட்டு மனம் திரும்பு. ஊழல்களை விட்டு மனம் திரும்பு. துரோகங்களை விட்டு மனம் திரும்பு. பொய்யான வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பு. யாருக்கோ துரோகம் செய்கிற இருதயமே சொல்லுது, மனசாட்சி கண்டிப்பாக உனக்கு சொல்லுது.
நீ செய்கிற தப்பு. கொலைகளை விட்டு மனம் திரும்பு. வெறும் சம்பாத்தியம்னு சொல்லிட்டு எப்படியும் சம்பாதிக்கலாமா? இல்லை. அதுக்கு பைபிள் தேவன் அனுமதிப்பதே இல்லை. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற நிலைமைக்கு வரணும்னா தேவன் விரும்பாத எதையும் நீ செய்ய உனக்கு அனுமதி இல்லை. மனம் திரும்பு. ஒன்று, இயேசுவை ஏற்றுக்கொள். 2, நீ மறுபடியும் பிறந்திரு. 3வது, மனம் திரும்புன்னு கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால் நீ தேவனுடைய பிள்ளையாகலாம். அதுதான் ஜெபத்தின் ஆரம்பமே. ஜெப வாழ்க்கைக்கு ஆரம்ப விஷயம் அதுதான். 4வதாக நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் அதனுடைய 14, 15, 16 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். பைபிள் கிளியர்லி சேஸ் தட். ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. 4வது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினால், அதாவது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், தேவ பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகணும்னா ஆவியினால் நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியானவர் ஒன்று நடத்தணும். என்ன பரிசுத்த ஆவியானவர் நடத்தணும்? 15வது வசனம் அழகாக சொல்லுது, நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவு என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரம், எனக்கு ஒரு அடாப்ஷன் இருக்கு. நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்கு பிதா. எதனால்? அவர் தம்முடைய ஆவியை எனக்குள்ளே வச்சிருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆமாம், மனம் திரும்பி இருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். அவர் தம்முடைய ஆவியை எனக்கு தந்திருக்கிறார், அதை நான் பெற்றிருக்கிறேன். இந்த என்னை பரிசுத்த ஆவியை அவர் நிரப்பி இருக்கிறார். நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. பயப்படுறதுக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே உன்னை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பட்டும். இனியுள்ள தலைமுறைகள், இனியுள்ள ஜெனரேஷன், இப்போ இருக்கிற வாழ்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோல நிரப்புவாராக. அந்த ஆவியை பெற்றவர்களுக்கு தான் அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட முடியும். இயேசு கற்றுக் கொடுக்கிற ஜெபத்தை பண்ணுறதுக்கு உனக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவர் வந்தால் தான் நீ அப்பா பிதாவின்னு கூப்பிட முடியும். அவர் வர்றவர் என்ன நடத்துவார். அது மட்டும் இல்லை, 16வது வசனம் சொல்லுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளோ இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுக்கிறது யாரு? ஆவியானவர். நான் தேவனுடைய பிள்ளைன்னு நான் சொன்னப்போது எனக்குள் இருக்கிற ஆவியானவர் அதை சாட்சியை அறிவிக்கணும்ல. அவர் அறிவிக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதை கர்த்தரே அறிவிக்கிறார். இன்னும் நீங்கள் பைபிளில் வாசித்தீங்க அப்படின்னா கலாத்தியர் 3:26வது வசனத்தில், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. அதனுடைய அர்த்தம் என்ன? அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். நான் எப்படி பிள்ளையானே? விசுவாசத்தினால், பை ஃபெய்த் அலோன். விசுவாசம் என்னை அவருடைய பிள்ளையாக மாறுச்சு. என்ன விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசம். அது என்ன விசுவாசம்? கிறிஸ்து இயேசுவை பற்றி தேவனாய் இருந்தவர் என்னை ரட்சிக்க, நரகத்திலிருந்து மீட்டெடுக்க, பிசாசிலிருந்து விடுவிக்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மனிதனாக இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். இந்த பூமியில் வெளிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33.5 வருடம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். முன்மாதிரி உள்ள வாழ்க்கை. நான் விசுவாசிக்கிறேன் அதை. அந்த 33.5 வருடம் முடிவில் அவர் எனக்காக சிலுவையிலே பூமிக்கு வானத்துக்கு மத்தியஸ்தராய் என் பாவங்களை அவரே சுமந்து கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து
எனக்காக நான் புதிய மனுஷனாக வாழ வேண்டும் என்பதற்காக உயிரோடு எழும்பினார். 3வது நாள் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் ஜீவனுள்ளவனாயிருக்கிறேன், மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன் என்று அவர் ஜெயித்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம்ல, அதை நான் விசுவாசிக்கிறேன். இனி இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன விசுவாசம்? உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 40 நாள் அளவும் தமிழ் உயிரோடு இருக்கிறவராக திருஷ்டாந்தம் பண்ணி அவர் பரமேறி சென்றார். தம் சீடர்கள் கண்கள் பார்க்க, கலிலேயர்கள் பார்க்க, கிட்டத்தட்ட 500 பேர் அந்த ஒலிவ மலையில் அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று பார்க்க, அவர்கள் நடுவில் மேகங்கள் நடுவில் எழுந்தருளி போனார் இயேசு கிறிஸ்து. எழுந்தருளி போன இயேசு கிறிஸ்து போகிறதற்கு முன்னுமே சொல்லியிருந்தார், நான் போகிறது நல்லது, உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன், என்னை சேர்த்து கொள்ள இயேசு சீக்கிரம் வருவார். அந்த வரப்போகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த நாளில் என்னை ஆயத்தப்படுத்தி எடுக்க அவர் தம்முடைய ஆவியானவரை பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்து எனக்காக பரிந்து பேசுகிறார். He mediates for me. அதை நான் விசுவாசிக்கிறேன். எந்த புனிதர்களோ புண்ணியவாளர்களோ நோ செயின்ஸ் எனக்காக மத்தியஸ்தம் பண்ணவில்லை. எனக்காக மத்தியஸ்தம் பண்ணுகிற ஒரே ஒருவர் என் இயேசு கிறிஸ்து மட்டும். ஒரே ஒரு மத்தியஸ்தர், ஒரே ஒரு இரட்சகர், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒருவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிக்கிறேன். அவரே அல்லாமல், அவர் மூலமாய் அல்லாமல் ரட்சிப்பில்லை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்குரிய ஸ்லாக்கியம் தேவனுடைய பிள்ளைகளாக என்கிற ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியம் உள்ளவர்களுக்கு தான் லூக்கா 11வது அதிகாரத்தில் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தொடங்க முடியும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. இன்னைக்கு நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றுட்டு முழங்கால் படியிட்டு ஏசப்பா அப்பான்னு கூப்பிடுங்க, பிதாவின் கூப்பிடுங்க, அந்த அன்பை உணருங்க, அனுபவிங்க. மணி நேரங்கள் தெரியாது, கொஞ்ச நேரம் வார்த்தையை சுருக்கிட்டு அவர் பிரசன்னத்தில் மனதை ஒருங்கிணைத்து அவரோடு ஐக்கியப்படுங்க. இன்னும் தேவனோட ஐக்கியப்படாமல் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஓட்டத்தை நிறுத்தி ஐக்கியப்படு தேவனோடு கூட. கனெக்டட், பி கனெக்டட் வித் காட், ஹேவ் ஃபெலோஷிப் வித் காட், வாக் வித் காட். தேவனோட நட, ஐக்கியம் கொள், அவரோட கூட தொடர்பில் இரு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஜபத்தின் ஆரம்பம்தான் இது. இந்த ஜபத்தின் அநேக பகுதிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் அந்த ஜபத்தின் பல பகுதிகள், அதாவது ஜபத்துக்குள் இருக்க வேண்டிய எலமெண்ட்ஸ், இன்னும் சொல்லப்போனால் பொருளடக்கத்தை நம்ம கவனிக்கலாம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளாயிட்டீங்களா? இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, மறுபடியும் பிறங்க, மனம் திரும்புங்க, ஆவியை, கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை விசுவாசியுங்கள். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகலாம். God bless you all. Amen.